Hi, hello friends. Welcome to MedInfo Art Nurse channel. நம்ம இன்னைக்கு எந்த டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆல்ரெடி எல்லாரும் ESC நர்சிங் ஆபீசர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருப்போம். அந்த நோட்டிபிகேஷன் மார்ச் 27th 6 o'clock ஓட முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மார்ச் 28th இருந்து ஏப்ரல் 3rd வரை நமக்கு 1 week டைம் கொடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலோ இல்ல எடிட்டிங் இருந்தாலோ இந்த 1 weekல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் இல்ல உங்களோட இனிஷியல், ஃபாதர்ஸ் நேம் இல்ல ஜெண்டர், அதோட அட்ரஸ் அண்ட் நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல எந்த மிஸ்டேக் இருந்தாலும் இந்த 1 weekல நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கரெக்ஷன் அண்ட் எடிட்டிங்கும் ஒன் டைம் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அதனால யாருக்கெல்லாம் கரெக்ஷன் அண்ட் எடிட்டிங் இருந்தா இந்த 1 weekல நீங்க பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன் கேஸ் கரெக்ஷன் இருந்தா அதை எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நான் டீடைலா கொடுக்கறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் கரெக்ஷனை எடிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுள் குரோமை ஓபன் பண்றோம். கூகுள் குரோமை ஓபன் பண்ணிட்டு அதுல யூபிஎஸ்சின்ற லிங்க், ஆல்ரெடி நம்ம இஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ கரெக்ட் தான் பண்றோம். அதனால இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஆர் ஓடிஆர் நம்பர் ஓப்பன் பண்ணி இந்த பேஜுக்கு போறோம். இந்த பேஜுக்கு போன உடனே அப்டேட் ஆர் எடிட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளோட அப்டேட் வந்து ஓடிஆர்ல இருக்கா இல்ல எக்ஸாமினேஷன்ல இருக்கான்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஓடிஆர்ல இருக்கிற கரெக்ஷன் பண்றதுக்காக அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ண உடனே மேல ஒரு ஆப்ஷன் வருது, அதுக்கு ஓகே கொடுத்துட்டு ஓபன் பண்ணா நம்மளோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடிட் பண்றதுக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுல நமக்கு என்னென்னலாம் எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேம் அண்ட் நமக்கு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், இதுல எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இதை முடிச்ச உடனே அப்டேட் ப்ரொஃபைல்னு கிளிக் பண்றோம். இதை முடிச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் நம்ம பேக்ல போயிட்டு அகைன் செகண்ட் பார்ட்ல நமக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குன்னா, எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எனி கரெக்ஷன் இருக்குன்னா அதை இப்போ கிளிக் பண்ணிட்டு மேல இந்த லிங்க்குக்கு மேல ஒரு நமக்கு ஆப்ஷன் காமிக்குது, அதை ஓகே கொடுத்து ஓபன் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல எடிட் பார்ட் 1 அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணணும். எடிட் பார்ட் 1க்கு போறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணும் போது நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ப்ளீஸ் மேக் த ரெக்கார்ட் சேஞ்சஸ் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரொஃபைல் ஆல்ரெடி நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயிலுக்கான ப்ரொஃபைல் இருக்கு. இதுல என்னென்ன எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னா நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் கேண்டிடேட் பிலாங்ஸ் டு என்ன கேட்டகரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எடிட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கம்யூனிட்டியில ஜென்ரல் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் ஓபிசிக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓபிசிக்கு சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா டூ யூ பிலாங்ஸ் டு க்ரீமி லேயர்னு இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு நான் நோ கொடுத்து செலக்ட் பண்றேன். கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி டிசைனேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர் கேட்கறதுனால நான் அதை அப்ளை பண்ணிட்டு அந்த அத்தாரிட்டி யாரோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூட் பண்ண அத்தாரிட்டி யாருன்றத நான் இங்க செலக்ட் பண்றேன். இதுல இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் தாசில்தார், அவரை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டியோட ஸ்டேட் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டேட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தமிழ்நாடு கிளிக் பண்றேன். தென் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூவிங் டேட், இந்த டேட்டில் எந்த டேட்ல இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இந்த டேட்டை கிளிக் பண்ணி ஃபில் பண்ண உடனே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரெமிஷன் அலோடு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபீமேலாக இருந்தால் நோ ஃபீஸ்னு போடுறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு.
இதில் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு கீழே அட்ரஸ் ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட கிளைமிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் நம்ம எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தால் எடிட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நம்ம கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்த உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதாவது இந்த பேஜில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டோட ஆதார் கார்டில் ஏதாச்சும் நம்பர் ராங்காக போட்டிருந்தாலோ, ஆதார் கார்டோட ஃபோட்டோ ஏதாச்சும் ராங்காக ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தாலோ இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் எடிட் பண்ணுறது இல்லாததுனால நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்த உடனே இதில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ், தென் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இஃப் யூ வாண்ட் அப்டேட் ஆர் சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு ஃபில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எனி கரெக்ஷன் இருந்தால், ஏன்னா இது ஒன் டைம் கரெக்ஷன் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும், அதனால எல்லா கரெக்ஷனையும் இப்போவே பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது ஐ அக்ரின்னு கொடுக்கும் போதே மேலே அவங்க அலர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் யூ அக்ரி நோ சேஞ்ச் கேனாட் பர்மிட்னு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஐ அக்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே வியூ அப்டேட்டட் பார்ட் 1 அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வியூ அப்டேட் பார்ட் 1 ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் கரெக்ட் பண்ணமோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அகைன் ஏன்னா ஒன்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அகைன் நம்ம எந்த கரெக்ஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப்பில் தான் நம்மளோட எந்த கரெக்ஷனையும் ஐ மீன் நம்மளோட நேமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ, இனிஷியல் இல்லை ஃபாதர் நேம் அந்த மாதிரி எந்த கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம பண்ணணும். இப்படி தான் எடிட் அண்ட் கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு 1 வீக் அன்டில் ஏப்ரல் 3 வரை மட்டும்தான் டைம் இருக்குது. அதனால எந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.